என்ன பார்த்து தான் மக்கள் கெட்டு போறாங்கன்னா வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? நான் யாரும் பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசுனேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு விளைவிச்சேன். போர்ச்சே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொண்டவங்களுக்கு பெயிலு. எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பி இருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப எதுக்கு வளரணும்? ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தா இப்படிதான் செய்வீங்களா? அப்ப எந்த இளைஞன் வளரணும்? ஹலோ கைஸ், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ணிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட்டு போக கூட வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் பேசியிருப்பாரு, என்னைய பார்த்தா மக்கள் கெட்டு போகிறாங்க அப்படின்னா வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்குது, அதை பார்த்து எப்படி கெட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான குரல். டிடிஎஃப் வாசன் என்ன தப்பு பண்ணாரு அப்படிங்கிறதுக்காண்டி அவரை ஜோக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு மாதிரி 2:45 பார்த்தீங்கன்னா கேஸ் நடக்குதான். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும். நான் இப்போ 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிடிஎஃப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தப்புமே இல்லை. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் போட்டு பேசிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது இல்லையா? போலீஸ்க்கே தெரியும், கவர்மெண்ட்டுக்கே தெரியும் எத்தனை பேர் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னு. எதுக்கு அப்படி டிடிஎஃப் வாசனை மட்டும் ஃபோக்கஸாக வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியாவில் போடுறப்ப அதுக்கு நிறைய பேர் டிடிஎஃப் வாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக பேசியிருக்காங்க. ஸோ நீங்களே வந்து பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளை வளர்ந்து ஸோ இப்படி அவங்கள பண்ணால் அவங்களுக்கு அப்படி தான் நீங்கள் அவங்கள ரொம்ப இதாக பேசுவீங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தப்புமே பண்ணலை. அவரை எப்படி அரெஸ்ட் பண்ணி அவர் எதுக்கு இப்படி மட்டும் தந்துட்டாங்கன்னு தெரில. ஸோ எல்லோரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். உங்கள் வீட்டில் ஒரு பையன் இப்படி இருந்து அவங்களுக்கு இப்படி ஆனால் இப்படி தான் இருக்குமான்னு நீ வச்சுப்பாங்க. ஸோ பார்க்கலாம் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு. இன்றைக்கி 2:45 வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நடக்க போகுது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று கேட்டிருந்தார், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீதியில் போய் பார்க்கலாம் எத்தனை பேர் ஃபோன் பேசிட்டு போகிறாங்க, எத்தனை பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிலன்னு பார்க்கலாம். டிடிஎஃப் வாசன் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியில் பேசுன்னு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான குரல் தான். உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, எத்தனை பேர் ஃபோன் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போ எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணணும் போலீஸ்காரங்க. எதுக்கு டிடிஎஃப் மட்டும் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருமே டிடிஎஃப் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ கிடச்சது அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளை சந்திக்கலாம். பை சி. நான் கார்த்தி. பை. நான் யாரும் பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசுனேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு விளைவிச்சேன். போர்ச்சே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொண்டவங்களுக்கு பெயிலு. எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பி இருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப எதுக்கு வளரணும்? ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தா இப்படிதான் செய்வீங்களா? அப்ப எந்த இளைஞன் வளரணும்?